நேற்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்கு காவல்துறை அத்துமீறி நுழைஞ்சு அங்கே பார்க்க வந்தவங்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் பெண் தூய்மைப்பட கடுமையாக தாங்கினாங்க. ஆண் காவலர்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாங்க. ஆடைகளை பிடிச்சி இழுப்பது, தவறான தொடுவது, அந்தரங்க உறுப்புகளில் தொடுவது உட்பட பல்வேறு விஷயங்களும் மோசமாக ஈடுபட்டாங்க. இந்த சூழ்நிலை கைது செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கைது செஞ்சு 12 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு, 13 மணி நேரம். இது வரைக்கும் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்றதை பற்றி நடவடிக்கை பற்றி பேசலை. அது மட்டும் இல்லாமல் எங்களை அங்கே சென்ட்ரலில் அங்கே கைது செஞ்சவங்க வேளச்சேரி, நீலாங்கரை, திருவான்மை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. எங்கள் ஃபோன் நம்பர் எங்கள் ஃபோனில் கொடுங்க பார்க்குறாங்க, மிரட்டுறாங்க, ஃபோட்டோ எல்லாரையும் எடுக்கிறாங்க. எல்லாரும் ஃபோட்டோ காட்டி அடையாளம் காட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கையாக மோசமான ஒரு காவல்துறையினுடைய நடவடிக்கை என்பது இருக்குது. இதெல்லாம் தாண்டி நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஒரு மோசமான ஒரு சர்வாதிகார நிலைமையை காவல்துறை இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கம் தான் பொறுப்பு. இவ்வளோ கேவலமாக தூய்மை பணியாளர் தாக்கினது, மருத்துவமனைக்கு போகிறது, ரத்த காயம் ஏற்படுது, இதுக்கெல்லாம் நாங்கள் பதிலடி கொடுப்போம்.